ஓம் சக்தி தாயே எல்லாரும் முற்றேனும். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இந்த காணொலிக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். அதை உங்களுக்கு தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிங்க. இன்றைக்கு கைரேகை ரகசியங்கள் அப்படிங்கிற பகுதியில் விளக்கம் 28 அதில் வந்திருக்கோம். இன்றைக்கு கைரேகையில் ரகசியங்களான குறிகள் நிறைய இருக்குது. அந்த குறிகளில் ஒரு சில குறிகளை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போர்டுக்கு வந்துடுவோம். இப்போ கைரேகை ரகசியங்கள் விளக்கம் 28 அதிர்ஷ்ட குறிகள். மரம், கோவில். மரம் மாதிரி இது மாதிரி மரம் மாதிரி கலகலையா இருக்கணும். கோவில்னா இது மாதிரி இருக்கும். கோவில், வேல், செடி கொடி. இது செடி, இது கொடி. மிருகம், பறவை, மிருகம். இதெல்லாம் இருந்தால் உங்கள் கையில் காணப்பட்டால் மிகச் சிறந்த அதிர்ஷ்டமான குறிகள். வாழ்வில் சிறப்பான செல்வம், படிப்பு, வாழ்வில் வெற்றி, பொருள், செல்வம் எல்லாம் கிடைச்சி நல்லா சந்தோஷமா இருப்பீங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம கையை பொறுத்தவரைக்கும் முதல்ல மரத்தை பார்ப்போம். மரம் எங்கு இருந்தால் சிறப்பு, அதனுடைய பலன் என்னன்னு பார்ப்போம். ஒன்று ஒன்றா பார்த்துருவோம். இப்ப மரம் இந்த இடத்துல அந்த விதி ரேகை இருக்கு பார்த்தீங்களா? இந்த விதி ரேகைக்கு பக்கத்துல இப்படி வருது. இப்படி போய் மேலே கூட போகுதுன்னு வச்சுங்க. இப்படி போச்சுன்னா மரம் மாதிரி இருந்ததுன்னா அது இந்த விதி ரேகைக்கு ஒரு சப்போர்ட்டிங் ரேகை, சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதாவது விதி ரேகையோட இன்னொரு விதி ரேகை சேர்ந்து இருந்தா என்ன பலனோ அந்த பலன் கிடைக்கும். விதி ரேகையோட இன்னொரு ரேகை இருந்தா இன்னொரு தொழில், இன்னொரு வேலை, வருமானம் அதிகப்படும். பேர், புகழ், செல்வம், செல்வாக்கு இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். தொழில் வளர்ச்சி, வேலையோட இன்னொரு வருமானத்துக்கு ஒரு வருமானம் வரும் விதி ரேகை இருந்ததுன்னா அதோட சேர்ந்து மரம் மாதிரி பக்கத்துல, அதாவது ஆயுள் ரேகை, புத்தி ரேகைக்கு இடையில விதி ரேகை, இதுக்கு இடையில ஒரு ரேகை போய் விதி ரேகை மாதிரியே கிளையோட கிடைச்சி மரம் மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு இன்னொரு தொழில், இன்னொரு வருமானம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஈஸியா நீங்க புரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி மரம் அமைப்பு இந்த விதி ரேகைக்கு அருகில் புத்தி ரேகை, ஆயுள் ரேகை, புத்தி ரேகை, ஆயுள் ரேகை, விதி ரேகை, இதுக்கு இடையில மரம் மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு விதிக்கு சப்போர்ட் பண்ணும். தொழில் ரேகை, வருமான ரேகை, பணம் வருவதற்கு, செல்வம் வருவதற்கு, நிறைய இன்னொரு வருமானம், இன்னொரு தொழில், இன்னொரு மூலம் வருமானம் வருவதற்கு வருமானம் அதிகப்படும் சார் அப்படின்னு நினைச்சுங்க. இன்னொன்று, இப்ப நம்ம கோவில் மாதிரி இது மாதிரி ஒரு சின்னம் எங்கு இருந்தாலும், இந்த மரமும் வேற எங்க இருந்தாலும் நல்ல பலன் உண்டு. ஆனா இந்த விதி ரேகைக்கு பக்கத்துல இருந்ததுன்னா நிறைய தொழில் வளர்ச்சி அடையும். இந்த கோவில் மாதிரி எங்காவது உங்கள் கையில் காணப்பட்டால் அவர்களுடைய படிப்பு, இளமையில் நன்றாக படித்து நல்ல ஒரு வேலைக்கு போயிடுவாங்க. கலைகளில் தேர்ச்சி. கலைகள்னா உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை. கலைகள்னா ஆயக்கலைகள் 64 இருக்கு. அந்த எந்த கலையா இருந்தாலும் சரி, எழுத்து, கதை, கவிதை, பேச்சு, வீரம், இதெல்லாம் ஏதாவது ஒரு கலைகளை, ஏதாவது ஒரு கலையில சிறந்து விளங்குவார்கள். இன்னும் சொல்ல போனா நடிப்பு துறையில் சிறந்து விளங்குபவர்களுக்கு இந்த மாதிரி கோவில் மாதிரி சின்னம் இருக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? உங்க கையில இந்த மாதிரி மரம் மாதிரி இருந்தா தொழில் வளர்ச்சி, அதன் மூலம் வருமானம், செல்வம் அதிகரிக்கும். இந்த கோவில் மாதிரி இருந்ததுன்னா நல்லா படிச்சு வாழ்க்கையில முன்னுக்கு வந்திருக்கு. ஏதாவது ஒரு கலைகளில் தேர்ச்சியாகி அதன் மூலம் அதிகமான செல்வம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். வேல் மாதிரி உங்களுடைய ஒரு கையில் குறியோ, இல்ல செடி மாதிரி இருந்தாலோ, இல்ல கொடி மாதிரி இருந்தாலோ, கோபுரம் தான் இப்படி இருக்கும். இப்படி சதுரம் மாதிரி இருக்கும். இதுல ஒரு முக்கோணமா இருக்கும். இது கோபுரம். கோபுரம் இது மாதிரி இருந்தாலும் பறவை, மிருகம் உங்களுக்கு தெரியும். பறவை ரெக்கை விரிச்ச மாதிரி இருக்கும். மிருகம் ஏதாவது ஒரு மிருகத்தோட மூஞ்சி மாதிரி இல்ல மிருகம் மாதிரி கையில எங்கு காணப்பட்டாலும் படிப்படியா இளமையில கஷ்டப்பட்டா கூட படிப்படியா வாழ்க்கையில முன்னுக்கு நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு, பொருளாதார வளர்ச்சி அடைவதற்கு ஒரு கேரண்டி கார்டு மாதிரி.
இப்ப நான் வாழ்க்கையில முன்னுக்கு வருவனா வரமாட்டேனா அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறார். இதை மாதிரி இந்த வேல், செடி, கொடி, கோபுரம், பறவை, மிருகம் இந்த ஆறுல ஏதாவது ஒண்ணு இருந்தாவே நீங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வரதுக்கு கேரண்டி கார்டு மாதிரி. நீங்க கண்டிப்பா வாழ்க்கையில முன்னுக்கு வந்துருவீங்க, நல்ல நிலைமைக்கு வருவீங்க. படிப்படியான முன்னேற்றம், செல்வம், பொருள், வீடு, வசதி, சொத்து, சுகம் எல்லாம் கிடைப்பதற்கு ஒரு அதிர்ஷ்ட குறியாக இது கருதப்படுகிறது. இந்த மாதிரி கையில ஒரு குறிகள் இருந்தாவே நீங்கள் வாழ்வில் உயர்வீர்கள். இதுல முக்கியமான டேர்னிங் பாயிண்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. முதல்ல அந்த குறிகள், அதிர்ஷ்ட குறிகள் வேலை செய்ய வேண்டும் என்றால் முதல்ல கை என்ன ரகமா இருக்குதுன்னு பார்க்கணும். நல்லா புரிஞ்சுங்க. கை மென்மையா இருக்கா, ரோஸ் மாதிரி இருக்கா, அதாவது அழுத்தணும்னா கையை அழுத்தணும்னா ரத்தம் வரணும், ரத்தம் கட்டணும். அப்படி ரத்தம் கட்டும், ரத்தம் வராது. அப்படி அமுக்கி விட்டோம்னா அந்த இடத்துல சிகப்பா வரும். அந்த மாதிரி ரோஸ் கலர்ல ரொம்பவும் சிகப்பா இருக்கக்கூடாது. சிகப்பா இருந்ததுன்னா அவங்களுக்கு பிளட் அதிகமா இருக்கு, அதனால வியாதி வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அதாவது ரோஸ் கலர் மாதிரி அப்படியே நல்லா மிதுன்னு இருக்கணும். அந்த மாதிரி இருந்ததுன்னா ஒரு சில பெண்கள் கையில், ஒரு சில ஆண்கள் கூட கையில அது மாதிரி மிதுன்னு இருப்பாங்க. அவங்க பணம் படைத்தவர்கள், வாழ்வில் நல்லா செழிப்பார்கள். எந்த வேலையுமே செய்யாம இருந்தா கை ஸ்மூத்தா ஆயிரும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். வேலை செய்யறவங்களுக்கு கரணமுடா இருக்கும். ஒரு சில பேருக்கு காப்பு காய்ச்சிருக்கும். இங்க பாருங்க, இது காப்பு. இந்த மாதிரி காப்பு வேலை செய்யறவங்களுக்கு காப்பு காய்ச்சிருக்கும். அந்த மாதிரி கையில இருந்தா பலன் வேறுபடும். மென்மையாக மெதுன்னு பெருவிரல் நல்லாவும் ஒரு விரல் நீளமாக இருந்ததுன்னா முதல் தரமான கை. அதுக்கப்புறம் இந்த கையில எந்த மேடு உயர்வா இருக்கோ அந்த மேட்டோட குணாதிசயங்கள் அதிகப்படும். இது ரெண்டு கையுமே பார்க்கணும். ஒரு கையை பார்த்துட்டு முடிவுக்கு வரக்கூடாது. ரெண்டு கையும் பார்க்கணும். ரெண்டு கையிலையும் எந்த மேடு அதிகமாக உயர்வாக இருக்கிறதோ அந்த மேட்டோட குணாதிசயம் அதிகப்படும். இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு நம்ம சுக்கர மேடு அதிகமா இருக்கு. காதல், ஆசை, இன்பம் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும். அதிகமாக செலவு செய்வார்கள். அந்த இன்பத்திற்காக வேண்டி, அந்த காதலுக்காக வேண்டி அதிகமாக செலவு செய்வார்கள்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதே மாதிரி ஒவ்வொரு மேட்டுக்கு நான் பலன் போட்டிருக்கேன். தெரியாதவங்க உள்ள போய் பாருங்க. இந்த எந்த மேடு உயர்வாக இருக்குதோ அந்த மேட்டோட குணாச்சாரம் அதிகப்படும். அதே மாதிரி ரேகைகள், இருதய ரேகை, புத்தி ரேகை, ஆயுள் ரேகை, விதி ரேகை, சூரிய ரேகை, இந்த ரேகை எல்லாம் பங்கப்படாமல் இருந்து இந்த அதிர்ஷ்ட குறிகள் ஏதாவது ஒன்று காணப்பட்டால் நீங்கள் கோடிகளில் பணத்தை பார்க்கலாம். எவ்வளவு பணம் பண்ணணுமோ நீங்க பண்ணிக்கலாம். இந்த குறிகள் கை மேடு ஏதாவது நல்லா இருந்து ரேகைகளும் நல்லா பங்கப்படாமல் இருந்து அந்த குறிகள் கண்டால் முதல் தரமான யோகம், நல்ல வருமானம் வரும்னு சொல்லிக்கலாம். இதுல ஏதாவது ஒரு இறுதி ரேகையில் ஏதோ பிரச்சனையோ, விது ரேகையில் ஏதோ பிரச்சனையோ, ஆயுள் ரேகையில, விதி ரேகை, சூரிய ரேகை ஏதாவது பிரச்சனை வரும்போது, வெட்டு துண்டு வரும்போது, ஒன்று ஜாயிண்ட் ஆகும்போது அந்த பலன்கள் கொஞ்சம் குறையும். ஆனா பலன் நடக்கும், பலன் குறையும். அதே மாதிரி முதல் தரமான கையா இருந்தா 100% பலன் கிடைக்கும். ஒரு நடுத்தரமான கையா இருந்தா ஒரு 75% கிடைக்கும். இன்னும் கரடுமுரடா இருந்ததுன்னா ஒரு 50% கிடைக்கும். இன்னும் கருமையா கை இருந்ததுன்னா 25% தான் வேலை செய்யும். நீங்க கடுமையா முயற்சி பண்ணீங்கன்னா வாழ்க்கையில் கண்டிப்பா முயற்சி பண்ணி வாழ்க்கையில் மேல்நிலைக்கு வந்துடலாம். இந்த முதல்ல கையில முக்கியமான விஷயம், இந்த குறிகள் வேலை செய்யணும்னா இந்த விதி ரேகை என்று சொல்லக்கூடிய சனி ரேகை நன்றாக இருக்கிறதா என்று பாருங்கள். இந்த சூரிய ரேகை இருக்கிறதா பாருங்க. எந்த வயசுல சூரிய ரேகை ஆரம்பமாகிறதோ, மோதிர விரலுக்கு கீழே வருதுல, இதுதான் சூரிய ரேகை. இந்த சூரிய ரேகை வர வேண்டும். இல்லைன்னா ஆயுள் ரேகையில மேலெழும்பக்கூடிய கிளை வரும் வயதில், இந்த ஆயுள் ரேகையில மேலெழும்பக்கூடிய கிளை வரும் வயதில் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த அதிர்ஷ்டம் வேலை செய்யும். ஒன்னு ஆயுள் ரேகையில மேலெழும்பக்கூடிய கிளை வரணும், இல்லைன்னா சூரிய ரேகை இருக்கணும். இல்லைன்னா இது 50-50 தான் வேலை செய்யும். ஆசை இருக்கும், நல்ல ரேகை இருக்கும், சூரிய ரேகை இல்லை, இந்த ஆயுள் ரேகையில மேலெழும்பக்கூடிய கிளை இல்லைன்னா 50 தான் வேலை செய்யும். நீங்க கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைச்சுக்கணும். இந்த சூரிய ரேகையும் இருக்கு, மேலெழும்பக்கூடிய கிளை குறியும் இருக்குன்னா நீங்க கண்டிப்பாக வாழ்வில் நீங்கள் நினைத்ததை எல்லாம் நடக்கக்கூடிய வெற்றி பெற்றவராக, வெற்றியாளராக, செல்வம் உடையவராக, வாழ்வில் உயரக்கூடிய வாய்ப்பை இந்த அதிர்ஷ்ட குறிகள் உருவாக்குகிறது. இதுதான் இந்த அதிர்ஷ்ட குறியோட ரகசியம். இப்ப ஒரே கார், அதாவது இப்ப மாருதி கார்னு வச்சுக்கோங்க. மாருதி காரை சிஎம் வந்தா ஒரு மதிப்பு, பிஎம் வந்தா ஒரு மதிப்பு, எம்எல்ஏ வந்தா ஒரு மதிப்பு, எம்பி வந்தா ஒரு மதிப்பு. இந்த 4 பேரும் ஒரே மாருதி கார்ல தான் வராங்க. ஆனா சிஎம்க்கு ஒரு மதிப்பு உண்டு, எம்பிக்கு ஒரு மதிப்பு உண்டு, எம்எல்ஏக்கு ஒரு மதிப்பு உண்டு, மந்திரிக்கு ஒரு மதிப்பு உண்டு.
இது மாதிரி யார் வர்றாங்க அந்த கார்ல அப்படிங்கிறத பொறுத்து பலன் மாறுபடும். கைக்கு கை, அதாவது ஒரு கையை பார்த்த உடனே ஒரு கையில ஒரு ரேகை இருந்ததுன்னா ஒரு பலன் அதிகப்படும், ஒரு கையில பலன் மாறுபடும். காரணம் என்னன்னா, கையில ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகளாக இருந்தால் கூட கை ரேகை பலன் மாறுபடுகிறது, கைக்கு கை மாறுபடும். காரணம் என்னன்னா, இவருடைய கை வேற, இவருடைய மேடு வேற, இவருடைய ரேகை வேற, இவருடைய கை வேற, இவருடைய ரேகை வேற, இவருடைய மேடு வேற, இவருடைய தன்மைகள் வேற. ஒரு சில பேருக்கு கை மொரடா இருக்கும், ஒரு சில பேருக்கு சாஃப்டா இருக்கும், ஒரு சில பேருக்கு ரேகை வேற மாதிரி இருக்கும், இன்னொரு பேருக்கு வேற மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தங்களுக்கும் இதை நான் சொல்றது பொதுவான பலன். இந்த பலன் நல்லா நடக்கணும்னா கையை அவங்க கையை பார்த்து செக் பண்ணி நீங்க கண்டுபிடிக்கணும். பலன் கண்டிப்பாக நடக்கும். அதாவது ஒரு ரேகை, ஒரு அதிர்ஷ்ட குறி உங்கள் கையில் கண்டால் கண்டிப்பாக அதுக்கு பலன் உண்டு, கேரண்டி கார்டு மாதிரி. இந்த கையை பாருங்கள், பலன் பெறுங்கள் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.